மகனே, ஏன் நீ எனக்கு மகனா இருக்கலாம், நீ அல்லாஹ்வுடைய அடிமை. ஃபரீதுதீன் கஞ்சஷக்கர் ரஹமத்துல்லா அலைஹி கேள்விப்பட்டிருப்போம், நம்முடைய நாதா, நம்முடைய சில்சிலாவுடைய நாதா. அவங்க வயித்துல இருக்கும் போது அந்த தாய் துவா கேட்டுச்சு, அந்த அம்மா துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை கொடு, புள்ளைங்கிறது ஏன் புள்ளையா இருக்கணும், ஆனா ஓ அடிமையா இருக்கணும்ட்டாங்க. புள்ளை எப்படி எனக்கு வேணும், ஏன் புள்ளையா இருக்கணும், ஆனா உனக்கு அடிமையா ஒரு புள்ளைய கொடு கேட்டாங்க. அதே மாதிரி அல்லாஹ் கொடுத்தான். அவர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த தாயை கொண்டு எப்படி பராமரிச்சாங்கிறத பாருங்க. அவங்களுக்கு கஞ்ச சக்கர், அதாவது சக்கரையின் பொக்கிஷம்னு அவங்களுக்கு பேரு, ஃபரீதுதீன் அவங்களுடைய பேரு ரஹமத்துல்லா அலைஹி. அவங்க சிறு வயசா இருக்கும் போது அம்மாக்காரங்க பிள்ளைக்கு ஏவுறாங்க, மகனே தொழுவுங்க, மகனே நீங்க தொழுகுங்க. அப்ப அந்த சிறு பிள்ளை பொதுவாகவே என்ன எது செய்ய சொன்னாலும், இப்ப பசங்கள்ட்ட சொன்னா டே இந்த வேலையை செய்யறான்னு சொன்னா அது செஞ்சா நீ என்ன தருவேன்னு கேட்கறான். இப்ப எல்லாம் எப்படி போச்சு, மொபைல் தருவியா, மொபைல் தந்தா அது செய்வேன், இப்படி ஆயிடுச்சு. மாறி காசு பணம் வேணாம், மிட்டாய் வேணாம், எதுவும் வேணாம், மொபைல் கொடுத்துரு. நாமளும் அப்படி வீணாகிறோம் பிள்ளைங்களை, எல்லாம் பாதுகாக்கணும் நம்மளை. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, அந்த அம்மா அவங்க மகனார் கேட்டாங்க, நான் தொழுதா அல்லாஹ் என்னம்மா தருவான், எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டுச்சு சிறு பிள்ளை. அதனால சொன்னாங்க, நீங்க சக்கரை ரொம்ப விரும்புவீங்கல்ல, அதனால அல்லாஹ் சக்கரை கொடுப்பான்னு சொன்னேன். அப்படின்னா நான் தொழுகிறேன். காலையில் அந்த குளிர் காலத்துல சுடு தண்ணி வச்சு அந்த அம்மா ரெடியா உட்காந்துருக்கும், இவங்களை எழுப்பி விட்டு அந்த சுடு தண்ணி ஊற்றி அவர் சுத்தம் பண்ணி உதவு செஞ்சு அவர் ரெடியாக 7 வயசு பிள்ளை ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க போய் முசல்லா விரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த மண்ணில் குழி தோண்டி ஒரு பாத்திரத்தில் சர்க்கரையை வச்சு மேலே முசல்லா போட்டுருவாங்க. இந்த காலநிலை நடந்துகிட்டே இருக்கு. அவங்க தொழுது முடிப்பாங்க. தொழுது முடிச்சு அம்மா என்ன செய்யணும், நீங்க உங்க முசல்லாவை தூக்கி பாருங்க, அல்லாஹ் சர்க்கரை கொடுத்துருப்பான். வச்சது யாரு, இவங்க. ஆனா என்ன சொல்றாங்க, நீ தொழுதா நான் தருவேன்னு சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க, நீ தொழுதா அல்லாஹ் உனக்கு சர்க்கரை கொடுப்பான். அப்ப அந்த குழந்தைய அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுத்துறாங்க பாருங்க. நாம என்ன நினைக்க, நீ தொழுதா நான் உனக்கு அது வாங்கி தருவேன், நீ தொழுதா நான் இதை செய்வேன், நீ தொழுதா. அப்ப அவன் என்ன செய்யறான், தொழுவது அல்லாஹ்வுக்கு, கூலி வாங்குறது உங்ககிட்ட. ஏன் அல்லாஹ்ட இஹ்லாஸா இருப்பான் அவன், அது எப்படி இஹ்லாஸ் வரும் அவனுக்கு? இது அவர்கள் கற்றுக் கொடுக்கறாங்க தன்னுடைய பிள்ளைக்கு. நீ தொழுகு மகனே, நீ ஆசைப்படுற சர்க்கரையை அல்லாஹ் கொடுப்பான். வைக்கிறது யாரு, அம்மா. அவருக்கு தெரியாம செய்யறாங்க பல நாளா. ஒரு நாள் இரவு நேரத்தில் வேலைகள் அதிகமாக இருந்ததுனால காலைல எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. தஹஜ்ஜுத் நேரத்துக்கு எந்திரிக்கிறாங்க. ஆல்ரெடி புள்ள எந்திரிச்சு முசல்லா போட்டு தொழுதுகிட்டு இருக்கிறார். கை கால் ஓடலை உங்களுக்கு. அல்லாஹு, இவ்வளவு நாள நாம செஞ்ச அந்த இது எல்லாமே வீணா போச்சு. இப்ப இந்த பிள்ளைக்கு தெரிஞ்சா முசல்லாவை தூக்கி பார்க்கும் போது சக்கரை இல்லைன்னு தெரிஞ்சா ஏமாந்துருவாரு என்று அந்த அம்மா சஜிதால விழுந்துருச்சு. அந்த அம்மா என்ன செய்யணுங்கிறது பாருங்க. அந்த அம்மா சஜிதால விழுவுது, அல்லாட்ட கேட்குது, யா அல்லாஹ் இவ்வளவு நாள் என் பிள்ளைய நான் சஜிதால போட்டு வச்சிருந்த ரப்பே, எதுக்கு தெரியுமா, நீ சக்கரை கொடுக்கறங்கிற நம்பிக்கை அவன் கல்பல உண்டாக்கணுங்கிறதுக்காக, உன்னோடு அவனோடு ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக, உனக்கும் அவனுக்கும் மத்தியில் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்காக சக்கரையை நான் வச்ச ரப்பே. இன்னைக்கு நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி என் பிள்ளை எந்திரிச்சு நிற்கிறான், இது உனக்கு தெரியும். இப்ப போய் நான் சக்கரை வச்சேன்னு சொன்னா இவ்வளவு நாள் அம்மா தான் என்னை ஏமாத்திருக்கிறான்னு விளங்கிடுவான், நீ தரலன்னு விளங்கிடுவான், ஓ மேல அச்சம் இல்லாம போயிடும், ஓ மேல ஒரு முஹப்பத் இல்லாம போயிடும். அதனால என்னை காப்பாத்துறப்பே என் பிள்ளைய நீ சேர்த்துக்க, உன் பக்கம் வச்சுக்க. இந்த அம்மா சஜிதா செய்து அவங்க சஜிதாவில் தலையை தூக்குவதற்கு முன்னால் அவர் தொழுதுட்டு சொன்னாங்க, அம்மா கூப்பிடுறாங்க, என்னம்மா எவனுக்கு இல்லாத இன்னைக்கு புதிய பலகாரங்களா இருக்கு, வாமா நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். அல்லாஹ் அக்பர். யாரு வச்சா அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, யா அல்லாஹ் இன்னைக்கு என்னுடைய பிள்ளையும் உன்னையும் நான் சேர்த்து விட்டேன், இனிமே எனக்கு கவலை இல்லை. குழந்தையை அல்லாஹ்வோடு சேர்ப்பது தான் பெற்றோர்களுடைய கடமை. நாம நினைக்கிறேன் எனக்கு இவன் சம்பாரிச்சு போடணும், என்னை இவன் வாழ வைக்கணும், நான் இவனுக்கு வளர்த்ததுனால கூலியை நீ அவன்கிட்ட எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ் சொல்றான், கூலி என்கிட்ட எதிர்பார்க்க, உன் பிள்ளைக்கு செய்யற ஹிதுமத்துக்கு நான் கூலி தரேங்கிறான். எந்த தாயாவது செய்யற ஹிதுமத்துக்கு தகப்பன் கூலி கொடுப்பானா? செய்ய மாட்டான். ஏன் உன் பிள்ளைமா? அல்லாஹ் சொல்றான், ஏன் அடிமை, நான் உனக்கு செய்யறேன். அதனால நாம குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். அவங்க சொல்றாங்க, சிறுக்கு செய்யாத மகனே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க, நீ ஒரு சிறிய பாவத்தை செய்தாலும் சரிதான், இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், நீ ஒரு சிறிய பாவத்தை செய்தாலும் மகனே அல்லாஹ் தஆலா அதை வெளியே கொண்டு வந்துருவான். வத்தகுன் ஃபீ ஸஹரத்தின் அவு ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அது பூமியில எந்த பாகத்தில் அல்லது வானத்தில் எந்த மூலையில அல்லது மலைகள்லையோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல பாலைவனத்தில் அது மறைந்து கிடந்தாலும் அந்த பாவத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அதனால நீங்க செய்யற சின்ன பாவத்தை கூட கவனமாக செய்யுங்கள், ஏன்னா அந்த பாவத்தை கூட அல்லாஹ் கொண்டு வருவான். பாவம் செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. சொல்லக்கூடிய முறை அல்லாஹ் அக்பர் அக்பர் சொல்றாங்க, வா அகீமிஸ் ஸலாம், நீ தொழுகை நிலைநாட்டு மகனேன்னு சொல்லி கொடுக்குறாங்க.
பில் மஅரூஃப், நல்லதை ஏவுங்க, வன்ஹானில் முன்கர் சொல்லிட்டு போறாங்க. அப்ப தொழுகை ஏவுங்கங்கறாங்க. அப்ப தொழுகை ஏன் ஏவ சொல்ற அல்லாஹ் நமக்கு? முன்னாடி கூட சொன்னாங்க, வஅமுர் அஹலக பிஸ்ஸலாத் வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹனு நர்சுகுகும் ஐயாஹும். அரே நீ தொழுவை ஏவுப்பா உன் குடும்பத்துக்கு தொழுக சொல்லி ஏவு. கேட்டுக்கிட்டே இரு. தொழுதிங்களா ஏன் தொழுகலன்னு கண்டி பிள்ளைங்கள. நீ கோவப்பட தொழுகலன்னா 7 வயசு ஆயிட்டா கொண்டு போய் பழக்கு, கண்டி சொல்லி பழக்கு. 10 வயசு ஆயிட்டா அடிச்சு பழக்கு. பழக்கி ஆகணும். குழந்தைகள் அவன் பாலி ஆகிறதுக்கு முன்னாடி அவனுக்கும் மஸ்ஜிதுக்கும் மத்தியில தொடர்பை உண்டாக்கி கொடுக்கணும். அவனுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில தொடர்பை உண்டாக்கி கொடுக்க வேண்டியது பெற்றோர்கள் பொறுப்பு. அதை நாம் தவறியதின் காரணத்தினால் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பாரமாக திகழ்கிறார்கள் என்று எத்தனையோ பெற்றோர்கள் குறை சொல்றாங்க. என் பிள்ளைய பேச்ச கேட்கறது இல்லை. நீ அல்லாஹ் பேச்ச கேட்கிற மாதிரி வளர்த்திருந்தா இன்னைக்கு அல்லாஹ் ஓ பேச்ச கேட்கிற மாதிரி அவனை வளர்த்திருப்பான் இல்லையா? நாம செஞ்ச தவறின் காரணத்தினால் நாம அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், வஅமுர் அஹலக பிஸ்ஸலாத், ஓ குடும்பத்துக்கு நீ தொழுகை கொண்டு ஏவுங்க. வஸ்தபிர் அலைஹா, நீங்களும் அதுல தடிபட்டுருங்க, நீங்களும் தொழுவுங்க, நீங்களும் உங்களை பார்த்து அவங்க தொழுகட்டும், நீங்களும் அதுல கவனமாக இருங்க. நஹனு நர்சுகுகும்ங்கறான் அல்லாஹ். ஓன்ட்ட ரிஸ்குடைய பொறுப்பை நான் சுமத்தல, ஓ மனைவியுடைய ரிஸ்கை உன் தலையில நான் சுமத்தலங்கறான் அல்லாஹ். நாம என்ன நினைக்கிறோம், என்ன செய்யறதுங்க, என் மனைவி என் புள்ள எல்லாம் வந்துருச்சுங்க, பொறுப்பு அதிகமாச்சுங்க, அதனால இபாதத் செய்ய முடியலங்கிற அல்லாஹ் சொன்ன அந்த பொறுப்பை நான் சுமத்தவே இல்லைங்கிறான் அல்லாஹ். உனக்கு அந்த பொறுப்பை நான் சுமத்த, நான் ரிஸ்க் கொடுக்கிறேன் உனக்கும் உன் பிள்ளைக்கும். ரிஸ்க் கொடுக்கிற பொறுப்பு என்னுடையது. அதை எப்படி தரணும் அது நான் முடிவு செய்யணும். நான் சொல்றத நீ செய். உங்க பிள்ளைக்கு நாம சொல்றேங்க, படிடா முந்தி, நீ படிக்கிற வேலையை பாரு. அவன் கவலைப்படுறான், வர வெள்ளிக்கிழமை வேற நெருங்கிருச்சு, இன்னும் ஃப்ரிட்ஜில் இன்னும் கறி வாங்கி வைக்கல, இறைச்சி வாங்கி வைக்கலன்னு கவலைப்பட்ட நாம என்ன சொல்லும்? ஏன் உனக்கு அந்த கவலை? அரிசி மூட்டை வேற காலி ஆகுது, இன்னும் 2 நாளைக்கு கூட தாங்காது போல் தெரியுது, இனிமே எப்ப நீங்க அரிசி வாங்கவே ஜேபில் வேற காசு இல்லைன்னு சொல்றீங்களே வாப்பா, மாசம் கடைசி ஆச்சுன்னு கவலைப்பட்டா என்ன சொல்லுவான்? தகப்ப என்ன சொல்லுவான்? இந்த தகப்ப உசுல உடல்ல உசுறு இருக்கிற வரைக்கும் நீ ஏன்டா கவலைப்படுறன்னு கேட்க மாட்டான். அல்லாஹ் சொல்றா, வத்தவக்கல் அலல் ஹய்யில் லதி லா யமூத். அரே சாவர மேல நம்பிக்கை வைக்கிற, சாவே இல்லாத என் மேல நம்பிக்கை வைக்கிற, யோசிக்கிற நீ? அல்லாஹ் எவ்வளவு அழகா நம்மள்ட்ட கேட்கிறான். அல்லாஹ்வை நம்ப சொல்கிறான். பெற்றோர்களாய் நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் இபாதத்துல கவனமாக இருக்கிறார்களா, அதுதான் நாம பார்க்க வேண்டியது. அவர்களுக்கு மார்க்கம் தெரிகிறதா, மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பது நம்ம மீது கட்டாய கடமை, ஏதோ அல்ல. மார்க்கம் என்பது தெரிய வேண்டும். எப்படி அவன் பெற்றோர்களோடு நடந்து கொள்ள வேண்டும், எப்படி உறவுகளோடு நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அல்லாஹ்வுக்கும் அவனுக்கு மத்தியில் உறவு என்ன, மற்ற அடியார்களுக்கு மத்தியில் ஹுக்கூக்குல் இபாத் என்ன, ஹுக்கூக்குல்லா என்ன, இதை அவனுக்கு புரிய வைக்காத வரை நீங்கள் உங்களுடைய கடமையை செய்யாதவர்களாகவே அல்லாஹ் இடத்தில் போய் சேர வேண்டி வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்மளை. அதனால நம்முடைய பொறுப்பை நாம் செய்யாத வரை நாம் அவர்களிடத்திலிருந்து நிம்மதியை நாம் பெறவே முடியாது. அல்லாஹ் சொன்ன அதை கண் குளிர்ச்சியை நான் மாத்தி தரேன். துவா நம்ம கேட்கிறோமா இல்லையா? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத ஆயுன். யா அல்லாஹ், என்னுடைய மனைவி மக்களே, என்னுடைய பிள்ளைகளை எனக்கு கண் குளிர்ச்சியை ஆக்கி கொடுன்னு அல்லாஹ்ட்ட நீ கொண்டு கேட்க சொல்றான் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி நாம வழக்கமா கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்களா? அதனால நம்முடைய பிள்ளைகள் இன்று எத்தனையோ பேர் இபாதத்தில் எவ்வளவு அலட்சியம், அவர்களுடைய முடி விஷயத்தில், அவர்களுடைய உடை விஷயத்தில் மார்க்கமே இல்லை. மற்றவர்கள் அவர்களையும் பார்த்தா ஒன்னா தெரியுது. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தகப்பனார் ஷாம் தேசத்தில் கவர்னரா இருக்கிறாங்க. தன்னுடைய மகனாரை மக்கமா மகனாருக்கு ஹஸ்தான் ஒரு ஹஸ்ரத் இருந்தாங்க, ஒரு பெரிய முஹத்தீஸ் இருந்தாங்க. அவங்களிடத்துல ஹதீஸ் கலையை கற்பதற்காக அனுப்பி வைக்கிறாங்க மதீனாவுக்கு. யாரு? உமர் பின் அப்துல் அசீஸ் உடைய தகப்பனார். உமர் நாயகத்துடைய பிச்சலத்தில் உள்ளவங்க, உமரை சாணி என்று பெயர் எடுத்தவர்கள். அவங்க பாடம் படிக்க வர்றாங்க. எங்க? மாணவரா தன்னுடைய உஸ்தாதிட்ட வர்றாங்க, ஹஸ்தான் ரஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வந்தவங்க சில காலத்துல ஹஸ்தான் அவர்கள் திடீர்னு தொழுது எப்பவுமே திரும்பி உட்காருவாங்க. அப்படி அசர் நேரத்தில் தொழுது திரும்பி உட்காருறாங்க. அந்த உமர் மட்டும் எந்திரிச்சு முதல்ல விட்டு போன அந்த ஒரு ரக்காயத்தை தொழுதுகிட்டு இருக்கிறாரு. அப்ப கேட்டாங்க, தொழுது முடிச்சோன்னே மகனே இங்க வாங்க, ஏன் நீங்க எந்திரிச்சு தொழுதீங்க, என்ன காரணம்? இல்ல ஒரு ரக்காத்து லேட் ஆயிடுச்சு, அதனால நான் எந்திரிச்சு தொழுக வேண்டியதா போயிடுச்சு. ஏன் ஒரு ரக்காத்து லேட் ஆச்சுன்னு கேட்டாங்க. இப்பெல்லாம் ஆலிம்ஷாக்கு கேட்கிற தகுதி இல்லாம போச்சு. ஏன் கேட்டா கோச்சிக்கிறான். பள்ளிவாசலுக்கு வர்றதே பெரிய விஷயம், இதுல ஏன் முதல் ரக்காத் தொழுவலன்னு கேட்கறீங்க, அப்புறம் கேட்டீங்கன்னா வர்றது நிறுத்திக்கோங்கிறான். அல்லாஹ் அக்பர். அவங்க கேட்கறாங்க, ஏன் நீ முதல் ரக்காத்தை விட்டு போச்சு? அப்ப சொன்னாங்க, முடி சீவிக்கிட்டு இருந்தேன், அதுல கவன குறைவா இருந்துட்டேன், அதனால பொதுவாக பசங்க கண்ணாடிக்கு முன்னாடி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவன் முடிய சீவரா பொம்பளை சீவர மாதிரி சீவிக்கிட்டே தான் இருக்கிறான். சீக்கிரமா அது சிக்கி போட்டு சீவி கடைசி சிக்கு வேற போட்டு விட்டுறான். பத்து அதுக்கு நெருப்பு கொளுத்தி எரிய விடுறது. அல்லாஹ் என்னென்ன வேடிக்கை, அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்.
அப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஏன் மகனே உங்களுக்கு லேட் ஆச்சு? முடி சீவதில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படி யார் பேசாம விட்டாங்க, ஒன்றுமே சொல்லலை. இவங்க அவங்களுடைய தகப்பனார் கவர்னருக்கு லெட்டர் எழுதுறாங்க, உங்க மகன் இந்த மாதிரி ஒரு வக்கத்தில் ஒரு ரக்காத்து லேட் ஆயிட்டாரு, அதுக்கு காரணம் கேட்டா முடி சீவறதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு, முடி காய வைக்கிறதுல சீவறதுல லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றாருன்னு சொல்லி எழுதுறாங்க. அதுவும் யார்கிட்ட? கவர்னர்கிட்ட போது லெட்டர். நாமெல்லாம் தானே சொல்லுவோம், ஹஜ்ரத் திருத்துறதுக்கு தானே உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம், நீங்க திருத்த வேண்டிய நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணா என்னது? இப்போ உலமாக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணா, உஸ்தாது பிள்ளைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா கோச்சிக்கிறோம் நம்ம. என்ன நீங்க திருத்த வேண்டிய நீங்க எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கீங்களேன்னு சொல்றோம். அவங்க யாரு? அரசரா இருக்கிறா, ஷாம் தேசத்தினுடைய அரசு. ஒண்ணுமே சொல்ல, அவங்க கேட்கல, என்ன நீங்க எவ்வளவு வேலைகள் எனக்கு இருக்கு, இந்த நேரத்தில் இது ஒரு வேலையா எனக்கு? கோச்சிக்கல. அவங்க ஒரு லெட்டர் 2 கடிதம் எழுதுறாங்க, ஒரு ஆள் அனுப்புறாங்க, நீங்க போய் இது ஹஸ்ஸான் ரஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட உஸ்தாதிட்ட ஒரு லெட்டர் கொடுங்க, ஏன் மகனாட்டில் ஒரு லெட்டர் கொடுங்க. நேராக போறாங்க, உஸ்தாதிட்ட லெட்டர் கொடுக்குறாங்க. உஸ்தாது வாங்கி பிரிக்கிறாங்க. அந்த பையனை கூப்பிடுறாங்க, உமர் இங்கே வாங்க, உங்க வாப்பா ஒரு ஆள் அனுப்பியிருக்கிறாங்க, அவர் கூட கொஞ்சம் போயிட்டு வாங்க. அவங்க ஏறி குதிரையில் உட்கார வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போறாங்க, ஒரு முடி வெட்டுறவர்கிட்ட கொண்டு போறாங்க, மொட்டை அடிங்கிறாங்க. என்னங்கிறாங்க, தாங்க உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்த லெட்டர். அந்த லெட்டரில் பிரித்து படிக்கிறாங்க. உமர் பின் அப்துல் அசீஸ், மகனே, உங்களுடைய ஒரு வக்கத்துல ஒரு ரக்காத்து தவறிப்பட்டதாக உங்க உஸ்தாத் எனக்கு செய்தி சொன்னாங்க. அதுல உங்களுடைய தலைமுடி சீவியதின் காரணத்தினால் உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு கேள்விப்பட்டேன். நேரத்துக்கு கொண்டு போற அந்த முடி நம்ம தலையில இருக்க வேணாங்கிறதுக்காக உங்களுக்கு மொட்டடிக்க சொல்றேன். உத்தரவு, என்னுடைய உத்தரவு கட்டுப்படுங்க. அல்லாஹ் அக்பர். ஒரு ரக்காத்து மிஸ் பண்ணதுனால மொட்டடிக்க சொல்லி உத்தரவு. அதை ஏற்றுக்கொண்டார்கள். மொட்டை அடிச்சுட்டு வந்து நிக்கிறாங்க. இனிமே போகுமா? நாம பிள்ளைங்களுக்கு சொல்றதுக்கு பயப்படுறோம். தொழுக உன்னுடைய லேட் ஆச்சு, தலையில முடி இருக்காது, தலை இருக்காதுன்னு பயமுறுத்தணும். நாம யோசிக்கிற பிள்ளைங்களை தொழுவ சொல்றதுக்கு பயமா இருக்கு, பிள்ளைங்களை காலைல எழுப்புறதுக்கு பயமா இருக்கு, பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கு போக சொல்றதுக்கு பயமா இருக்கு, மார்க்க கத்துக்கன்னு சொல்றதுக்கு பயமா இருக்கு. பிள்ளைங்களை பார்த்து பெற்றோர்கள் பயப்படக்கூடிய காலம் ஆயிடுச்சு. ஏன் அப்படி? அல்லாஹ்வுக்கு நீ பயப்படல. நீ அல்லாஹோடு நல்ல உறவை நீ வைத்துக்கொள். பெற்றோர்களாகிய நாம் ஓம் பிள்ளைய அல்லாஹு தாலா உனக்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளையெல்லாம் அல்லாஹ் மாத்துவான். அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுடைய கையில் இருக்கு. பிறகு அல்லாஹு தாலா அப்படி செய்ததின் பரக்காத்தின் காரணத்தினால் உமர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு மாதிரி ஆட்சி செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அல்லாஹு அக்பர். அதனால நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டிய முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மார்க்கத்தை நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மார்க்கம் என்பது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், நீ எப்படி மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம், அவன் எனக்கு என்ன செஞ்சான், இவன் எனக்கு என்ன செஞ்சா, இதை தான் பார்க்கிறோம். அல்லாஹ் ஓட்ட கேட்பான், நீ மற்றவங்களுக்கு என்ன செஞ்ச, அதுக்கு என்ன பதில் இல்லாமா? அதனால நமக்கு கொடுக்க அந்த நேரம், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்புகள், இது தவறி போனால் திருப்பி வந்து யாரும் செய்ய முடியாதுங்க. அதனால கொடுத்திருக்கும் போதே அல்லாஹ் இடத்துல நாம் உபயோகப்படுத்திக்கணும். அல்லாஹ்வுக்கு நெருக்கமா ஆகுவதற்கு என்ன வழிகளோ அதை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்கள். அதே மாதிரி இளைஞர்களாகிய நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் மதிக்காத வரை அல்லாஹ் இடத்தில் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடையவே முடியாது. இமாம் மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜுக்கு போறாங்க, ஹஜ்ஜு செய்யறாங்க. திரும்பி வரும்போது அவர்களுக்கு ஒரு கனவு காட்டப்படுது. எல்லோருடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, ஒரே ஒரு முஹம்மது பின் ஹாரூனுடைய ஹஜ்ஜு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. யோசிக்கிறாங்க, யார் இந்த முஹம்மது பின் ஹாரூன்? இவ்வளவு மக்களுடைய இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் போது அவருடைய ஹஜ்ஜு மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? போய் கேட்கிறாங்க, யாருங்க இந்த முஹம்மது ஹாரூன்? மக்கள் சொன்னாங்க, அவர் பெரிய அல்லாஹ்வுடைய வலி இல்லை, அவரை ஏன் கேட்குறீங்க? இல்லை, அவர் விஷயமா போய் அவரை கொஞ்சம் பார்க்கணும். அப்படிங்களா? அவர் மலைக்கு பின்னாடி இருப்பார், மக்களோடு யாரோடும் சகவாசம் வச்சுக்க மாட்டார். அவர் தங்களுடைய வாழ்க்கையில இபாதத்திலேயே தன்னுடைய காலங்கள் கழிப்பார். சாயிமுத்தஹர், காலம் பூரா நோன்பு வைப்பாரு. அதே மாதிரி தொழுக இரவு பூரா, காயமுல் லைல், இரவு பூரா நின்று தொழக்கூடியவர் அவர். அவரை ஏன் கேட்குறீங்க? இவங்க சொல்றாங்க, என்ன மக்கள் எல்லாம் இப்படி சொல்றாங்க, ஆனா இவருடைய தொழுகை, இவருடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படவில்லைன்னு நமக்கு செய்தி வந்திருக்கு. போய் பார்க்கணும்னு போறாங்க. போகும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் அவர்களை பார்த்து அந்த கூடாரத்துக்கு போய் சொல்லும் போது அவர் திருப்பிக்கிட்டு சொல்றாரு, யார்? முஹம்மது பின் ஹாரூன். வலைக்கும் சலாம் யா மாலிக் பின் தீனார். இது வரைக்கும் அறிமுகமே கிடையாது. அப்ப எவ்வளவு பெரிய வழியா இருக்கணும்? வர்றவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவருடைய கஷ்பு இருந்தா அவர் எவ்வளவு பெரிய அந்தஸ்துல உயர்ந்தவரா இருக்கணும். அவர் அலைக்கும் சலாம் சொன்னா இவங்களுக்கு கை கால்லாம் ஆடி போச்சு. என்னடா இவ்வளவு பெரிய மகானுடைய ஏன் இது ஏற்றுக்கொள்ளப்படல? அப்போ இப்படி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும் போது அவர் கேட்கிறாரு, எடுத்தவனே ஆரம்பிக்க முடியாது இல்ல. அவர் கேட்கிறாரு, என்ன ஏதாவது கனவு கண்டீங்களா? பார்க்குறாங்க, என்ன விஷயம் இப்படி கேட்குறாரு? என்னுடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படவில்லைன்னு சொல்லி கனவு ஏதாவது கண்டீங்களான்னு கேட்டாங்க. ஆமா. எப்படி உங்களுக்கு தெரியும்? 25 ஹஜ்ஜு செஞ்சிருக்கேன் நான் இது வரைக்கும்.
25 ஹஜ்ஜிலும் இதே மாதிரி தான் யாராவது ஒரு வழி எல்லாம் அல்லாஹ் அனுப்பி ஏன் ஹஜ்ஜு கபூல் ஆகலைன்னு சொல்லிட்டு போவார். அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. கேட்டாங்க என்னங்க 25 வருஷமா நீங்க ஹஜ்ஜு செய்றீங்க, மக்கள் எல்லாம் உங்களை இவ்வளவு புகழ்றாங்க, இவ்வளவு இபாதத் செய்றீங்க, ஏன் உங்களுடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படல, காரணம் என்ன? அது ஒரு நீண்ட கதை, அதை சொன்னா உங்களுக்கு வருத்தம் வந்துடும், என் மேல நீங்க கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்க. இல்ல அதை தெரிஞ்சுக்காம நான் போக மாட்டேன் நீங்க சொல்லுங்க. அப்ப சொன்னார் அந்த முகமது பின் ஹாரூன், நீங்க பிடிவாதமா கேட்கறதுனால நான் சொல்றேன், எல்லாவற்றையும் என்னுடைய குறையை நான் மறைச்சிட்டேன், இன்னைக்கு நான் அந்த குறையை நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னார். நான் ஆரம்பத்தில் ஷாரிபுல் ஹமரா இருந்தேன், மதுபானங்கள் அருந்தக்கூடியவனாக இருந்தேன். அதனால அந்த மது போதையில நான் இப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வருவேன். அப்ப பார்த்தா எங்க அம்மா ரொட்டி சுட்டு வச்சுக்கிட்டு நோன்பு காலம். அப்ப நான் கேட்டேன், அம்மா பசிக்குதுமா ரொட்டி கொடுமான்னு கேட்டேன் எங்க அம்மாட்ட. எங்க அம்மா சொன்னாங்க, உனக்கு கிடையாது ரொட்டி, இந்த ரொட்டி நோம்பாளிகளுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கு, நீ அயோக்கிய பயல, நீ நோன்பு வைக்கல, ரமலானுடைய காலத்தில் அட்லீஸ்ட் நீ நோன்பு வைக்கலன்னா மக்களுக்கு மத்தியில ஒழுங்கா ஓரமா உட்கார்ந்து இருக்கணும், திண்டு உங்க தெரியாம நீ மதுபானங்கள் அருந்துக்கிட்டு பகல் நேரத்தில் இவ்வளவு சேட்டை பண்ற, அதனால உனக்கு தரமாட்டேன்னு அந்த அம்மா பிடிவாதமா சொல்லிட்டாங்க. எனக்கு கோபம் வந்துருச்சு. எங்க அம்மா மேல நானும் ஷாரிபுல் ஹம்ரா இருந்ததுனால எங்க அம்மாவை வேகமா பிடிச்சி ஒரு தள்ளி விட்டு அந்த ரொட்டி எடுக்க நான் முயற்சி செஞ்சேன். எங்க அம்மாவை தள்ளி விட்ட வேகத்துல நேரா எங்க அம்மா போய் அந்த நெருப்பு குண்டத்துல விழுந்துட்டாங்க. நான் மதுபான போதையில் இருந்ததுனால எனக்கு அது தெரியல. நானும் போய் ரூம்ல தூங்கிட்டேன். காலையில எந்திரிக்கிறேன், என் பொண்டாட்டி பொட்டி படைக்கெல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கிட்டு வெளியே கிளம்புறான். நான் கேட்டேன், என்ன ஆச்சு? போதை தெளிஞ்சிருச்சு. என்ன ஆச்சு? ஏன் எங்க கிளம்புறேன்னு? இனிமே உன் கூட வாழ விருப்பம் இல்லை, அதனால பிள்ளைங்களை அழைச்சிட்டு நான் எங்க வீட்டுக்கு போறேன். ஏன், என்ன காரணம்? ஒரு தாயை மதிக்க தெரியாதவங்க கூட நான் எப்படி வாழ்றதுன்னு கேட்கிறான். என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னா, ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு தெரியாது. நேத்து பண்ண கலாட்டாவில் உங்க அம்மாவை தள்ளி விட்டு அடுப்புல உழு வச்சு உங்க அப்பா கரிஞ்சு செத்து போனாங்களா, அது தெரியாதாங்க. அப்பதான் இவர் கரிஞ்சு செத்து போயிட்டாங்களா எங்க அம்மா, ஓன்னு கதற. என்னாச்சு? என்ன எங்க இருந்த எங்க அம்மா? ஓ முகத்துல முழிக்க கூடாது, அவங்க கடைசி வார்த்தை அவங்க சொன்னாங்க சக்கராத்துல, என் மகனுடைய முகம் என்னுடைய முகத்துல முழிக்க கூடாது, அதற்கு முன்னால் என்ன அடக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அதனால நீ எந்திரிக்கிறதுக்குள்ள அவங்களை அடக்கியாச்சு. ஓடி போய் கபர்ல இருந்து அழுகிறாரு. அந்த அம்மா கிளம்பி தூக்கி கிளம்பிருச்சு. இதோட நான் வீட்டுக்கு நான் போகல, அதோட நான் எல்லாத்தையும் விட்டு நேரா நான் ஹஜ்ஜுக்கு வந்துட்டேன். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நான் ஹஜ்ஜு செய்யறேன், ஆனா என் ஹஜ்ஜு கபூல் ஆக மாட்டேன். யாதனால? எதனாலங்க? அம்மாவுக்கு செய்த நோவினையின் காரணத்தினால் உன்னுடைய ஹஜ்ஜு கபூல் ஆகல. அப்ப கடைசியா மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கோவம் வந்துருச்சு. ஓங்கி ஒரு சோத்துல ஒரு அறை விட்டாங்க. இவ்வளவு அயோக்கியத்தனை செஞ்சுட்டு நீனுமா ஹஜ்ஜு செய்யறேன்னு கோவம் வந்துருச்சு. அடிச்சுட்டு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்று கனவுல வர்றாங்க. சொன்னாங்க, மாலிக் பின் தீனாரே, ஏன் நீங்க அவரை அரைஞ்சிக்கன்னு கேட்டாங்க. யார சொல்ல, இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கிறார், அல்லாஹ் எப்படி அவரை மன்னிப்பான்? யாரு சொன்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்? இதே அம்மாவை கொண்டு தான் அல்லாஹ் நாளைக்கு அவரை மன்னிப்பான். நாளைக்கு ஹிசாப் கிதாபுல அவருடைய அமல்கள் கொண்டு வரப்படும். எல்லா அமல்களுக்கு முன்னால் அல்லாஹ் கேட்பான், தாய் மன்னித்தால் நான் மன்னித்து விடுகிறேன்னு அல்லாஹ் சொல்லுவான். அந்த தாய் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லுவா, அவனை தூக்கி நரகத்துக்கு அனுப்புவேன். நரகத்துக்கு அனுப்பும் போது அந்த தாயை திரும்பி நம்ம பாப்பான். அந்த தாயுடைய உள்ளத்துல இறக்கம் வந்துடும், நான் போட்டுருவேன், அல்லாஹ் போடுவான். போட்ட உடனே அந்த தாய் சொல்லுவா, ஏன் மகனை நரகத்துல போட, வெயில்ல உட்கார்ந்தா தாங்க மாட்டே, நீ ஓம் புள்ளைய நரகத்துல போட்டா தாங்குவியா? கொஞ்சம் யோசிப்பாரு. நம்முடைய பிள்ளைகளை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், எப்படி வளர்க்கிறோம் நாம். ஒரு பெண்மணி ஒரு ஷேகிட்ட போய் கேட்டா, என் புள்ள ஃபஜருக்கு எழுப்பினா எந்திரிக்க மாட்டான், என்ன செஞ்சாலும் எந்திரிக்க மாட்டான், என்ன செய்யறது? அவர் சொன்னா, தீ வையினார். அவரு எங்க, நாளைக்கு உன் வீட்டுல தீ பிடிச்சுக்கிட்டா என்ன செய்வேன்னு கேட்டாரு. கண்டிப்பா என் பிள்ளைய வெறுவனு பிடிச்சி இழுத்து வருவேன், அதே தான் நீ செய்யணும். நாளைக்கு கபர்ல அவன் கபர்ல தீ பிடிக்கும், அதனால் மரியாதையை இப்ப அவனை நீ காப்பாத்து, ஃபஜ்ர் எழுப்பி அவனை காப்பாத்துன்னு சொன்னார். அதே மாதிரி அந்த தாய் அன்னைக்கு மன்னிக்கிறா அவளை, அப்ப அல்லாஹ் அவர்களை மன்னிக்கிறான். அப்பதான் அவருடைய ஹஜ் எல்லாம் கபூல் ஆகும். அதனால பெற்றோர்களை மதிக்க வேண்டியது இளைஞர்களாகிய உங்கள் மீது கடமை இருக்கிறது. அதை செய்யாத வரை, பெற்றோர்களுடைய மனம் புண்படுவது நீ நடக்கும் வரை, உங்களுடைய எந்த இபாதத்துக்கும் அல்லாஹ் இடத்துல மரியாதை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால் உங்களுடைய இபாதத்துகளை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். உங்களுடைய மார்க்கம் தான் உங்களுக்கு கிடைக்க பெரிய நியாமத். அதை நீங்கள் பின்பற்றாத வரை நாம் எதை செய்தும் நாம் முன்னேற முடியாது. மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். அன்துமுல் அலவுன இன் குன்தும் முஃமினூன். உன்னை அல்லாஹ் கண்ணியமா வாழ செய்வான். ஏன்னா உன் உள்ளத்துல ஈமான் இருக்கு. ஈமான் இருக்க வரைக்கும் அல்லாஹ் உன்னை கண்ணியமா வைப்பேன் அல்லாஹ் சொல்றான். நீ நினைக்கிற காசு பணத்தை வச்சு, பதவி அந்தஸ்தை வச்சு, படிப்பை வச்சு, அதை வச்சு, இதை வச்சு வாங்க, படிப்புக்கு எகைன்ஸ்ட் இல்ல. நான் ஒரு ஸ்கூல் நடத்திக்கிட்டு தான் என்பது உன்னுடைய மார்க்க சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். உன்னுடைய மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டும் இருக்குமையானால் அந்த படிப்புல லானத். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் நம்மை
நம்முடைய பெற்றோர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் மார்க்க ஞானம் உடையவர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கருள் புரிவானாக. சேவை செய்யக்கூடிய உள்ளங்களை அல்லாஹு தாலா தூய்மைப்படுத்துவானாக. அவர்களுடைய அந்த சேவைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த ஊர் மீண்டும் மீண்டும் ஆபாதாக ஜொலிக்க வேண்டும். வலிமார்கள் வந்த இடம், இங்கே உள்ள ஒவ்வொரு மக்களுடைய உள்ளங்களிலும் இறை ஞானங்கள் ஊற்றெடுத்து ஓட வேண்டும். இதுதான் இந்த ஊர் பல மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்த ஊர் இது. அதனால் இந்த ஊரில் மீண்டும் அந்த புத்துணர்ச்சிகள் நிகழ வேண்டும். அல்லாஹ் கருணை புரிவானாக. குறிப்பாக இங்கே பட்டம் பெறக்கூடிய மாணவிகள், நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழுங்கள். அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை உங்களோடு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய இபாதத்துகளில் கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கு வரப்போடக்கூடிய துணைகளை மார்க்கம் ஞானம் உள்ளவர்களாக தேர்ந்தெடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள். அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய கடமை. நீங்கள் அதை செய்தால் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.